ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான எப்போவுமே மக்கள்கிட்ட அதிக அளவில் வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு தொழிலை பற்றி பார்க்கலாம். இந்த தொழிலை பண்ணுறீங்கன்னா எப்போவுமே லாபம் எடுக்கலாம். பொருளை ரெடி பண்ணவும் அதிக முதலீடு, பெரிய இடவசதி எதுவுமே தேவையில்லை. இன்னும் இந்த தொழிலோட ஃபுல் டீட்டெயிலாக பார்க்குறது முடியும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற சூப்பரான தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் பவுடர் ரெடி பண்ணுற தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பால் பவுட்ரு எந்த அளவுக்கு மக்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பால் பவுட்ரை யூஸ் பண்ணி டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, டீயோ காஃபியோ போட்டு டக்குன்னு குடிச்சிடுறாங்க. நிறைய உணவுப் பொருளுக்கு பால் பவுட்ரு யூஸ் பண்ணி நிறைய உணவுப் பொருள் டிஃப்ரெண்ட்டாக வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா, இந்த பால் பவுட்ரு எப்போவுமே பார்த்திங்கன்னா வரவேற்பு இருக்குது. மார்க்கெட்டில் எப்போவுமே சேல்ஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த பால் பவுட்ரு தொழில் ஆரம்பிக்கவும் பார்த்திங்கன்னா நல்ல வருமானமும் எடுக்கலாம். இந்த பிஸ்னஸோட டீட்டெயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி இடவசதி எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். பால் பவுட்ரு ஃபுட் சம்மந்தமான பொருள். அதனால் பார்த்திங்கன்னா இந்த பொருள் எங்கே நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த இடம் என்ன பண்ணணும், க்ளீனாக சுத்தமாக இருக்கணும். நீங்கள் க்ளீனாக சுத்தமாக இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் இந்த தொழில் ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைசன்ஸ் என்னென்ன வேணும் பார்த்தோம்னா, இது ஃபுட் சம்மந்தமான தொழில்ன்றதுனால FSSAI லைசன்ஸ் எடுக்கணும். நீங்கள் பால் பவுட்ரு எப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். அதனால் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறப்ப GST எடுக்கணும். பால் பவுடர் ரெடி பண்ண என்னென்ன மூலப்பொருள் தேவைன்னு பார்த்தோம்னா, பால், சர்க்கரை, டீஹைட்ரேட் மிஷின். இந்த மிஷின் வச்சு தான் பார்த்திங்கன்னா பால் பவுட்ரு ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த மிஷின் பேக்கிங் பண்ண பேக்கிங் மிஷின், பேக்கிங் பவுச்சு இல்லைனா பாக்ஸு இந்த மாதிரி பொருளில் தேவைப்படுது. எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தோம்னா, பால் நம்ம ஹோல்சேலாக வாங்கிட்டு என்ன பண்ணுறோன்னா, பால் கிடைக்குது. எல்லா இடத்துலையுமே பால் கிடைக்குது. பால் வாங்கிட்டு பால் பவுடர் ரெடி பண்ண மிஷின், டீஹைட்ரேட் மிஷின் இருக்குது. அந்த மிஷினில் என்ன பண்ணலாம், பால் ஊற்றி வச்சுட்டு நம்ம மிஷின் ஆன் பண்ணோன்னா தண்ணியாக இருக்கிற பால் என்ன பண்ணால் கட்டி ஆகிடும். இந்த இமேஜில் வர மாதிரி தான் கட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அது மிக்சியில் சர்க்கரை சேர்த்துட்டு அந்த கட்டியாக இருக்கிற பாலும் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணால் அரைச்சிட்டா பவுட்ரு ஆகிடும். அதுக்கப்புறம் சலிச்சுட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம். சலிச்சுட்டு பேக் பண்ணவும் பார்த்தீங்கன்னா நல்ல க்ளீனாக நைஸாக பால் பவுட்ரு இருக்கும். நீங்கள் சலிக்காமல் அப்படியே பேக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி திரியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா சலிச்சுட்டு தான் எப்போவுமே பேக் பண்ணணும். 1 கிலோ பவுட்ரு எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க மார்க்கெட்டில் 600 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் 500 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணாலும் வருமானம் அதிகமாக எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 10 கிலோ சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த பால் பவுட்ரு எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா, மளிகை கடையில், சூப்பர் மார்க்கெட்டில், டீ கடையில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், ஆன்லைனில் பால் வச்சு எங்கெங்கெல்லாம் பொருளை ரெடி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இடத்துல, ரெஸ்டாரண்ட்டில் நம்ம என்ன பண்ணால் ரெடி பண்ண பொருளை சேல்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இடத்துல சேல்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா நல்ல லாபமும் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.